ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று எபிசோடு பார்க்கல, இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தேன். நேற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் 9 மணிக்கு போடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ தான் பார்த்தேன். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதியை வந்து அந்த பாட்டி வந்து அடிக்கிறாங்க. அதாவது பூமுட்டையை வந்து அடிக்கிறாங்கப்பா. அப்புறம் நம்ம அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி நம்ம ஆதி கிளாஸை போட்டு உடச்சி கையெல்லாம் கிழிச்சிக்கிறாரு. பொண்டாட்டி அடிக்கிறாங்கன்னு கோவம் வருது. அப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி பாரதிக்கிட்ட போய் கற்றுன்னு கத்துறாங்கப்பில். இப்படியே போய் நான் ஆதிக்கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லி நடந்தது தான் நேற்று நடந்த எபிசோடு. நேற்று பாரதி அடித்தாங்க பாட்டி. இன்றைக்கி வந்து அந்த இன்னொருத்தி இருக்கா பாருங்க, நந்தினின்னு சொல்லி ஒருத்தி வந்தா இல்லையா, அவள் வந்து அந்த சின்ன பையனை இன்றைக்கி காதை போட்டு திரிகிட்டு இருக்கிறாங்க. இனி நாளைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, தமிழ் அடிப்பாங்களாட்டிருக்குது. யார் அடிப்பாங்கன்னு தெரில. ஒருவேளை அந்த விக்கி இது அடிப்பானா? ஆனால் விக்கி வந்து வந்ததுலேருந்து ஒன்றுமே நடிப்பே இல்லை. இந்த சீரியலை வெட்டி தண்டமாக தான் வந்திருப்பானாட்டிருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி மித்ரா காலத்தில் தாலி கட்டுறதுக்கு கூட வந்திருக்கலாமோ என்னமோ. ஸோ அவ்வளோதாங்க. அதான் என்ன நடக்குது அப்படின்னா, என்னையை கேட்டால் இத்தனை கொடுமைகளையும் அனுபவிக்கிறதுக்கு பேசாமல் அவள் வீட்டை விட்டு போயிடலான்னு தான் என்னோடய கருத்து. சரியா? ஆதி வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சேன். நல்லா தான் இருக்கிறான். சரியா? உயிரோடு தான் இருக்கிறான். முன்னாடி தான் நடமாடிட்டு இருக்கிறான். சரியா? என்ன மித்ரா வந்து ஆதி மேலே பொசசிவாக இருக்கிறா. சரியா? ஆனால் அதனால் அவள் செய்கிறது எல்லாமே வந்து உனக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது. புரியுதா? அதனால் நீ வந்து வெறுப்பாகிற. ஆதியை வந்து மித்ரா கிட்டேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். மித்ரா பற்றின உண்மைகளெல்லாம் நீ ஆதிக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக நீ என்ன முயற்சி எடுத்த? ஒரு முயற்சியுமே எடுக்கலை. சரி, ஒன்று. ரெண்டாவது, ஆதி என்ன பண்ணா, சரவணை வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவை காமிச்சு பாரதி தாண்டா உன் பொண்டாட்டின்னு சொன்னான். சரி, ஓகே, பாரதி தான் நம்மளோட பொண்டாட்டின்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதை அவவாயால் சொல்லணும்னு நீயும், அதாவது மிஸ்டர் ஆதி அவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வாயை மூடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன எப்போ ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியல. சரியா? நீ தமிழ் தானே இருக்கிறா, நீ தமிழை வந்து சித்திரவதை பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கேவலத்தின் உச்சமாகவே போயிட்டுருக்கு இந்த இதயம் சீரியல். எப்படி இவங்களை கூப்பிட்டு அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு கொடுத்தாங்கன்னு தான் எங்களுக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கீழே அந்த ப்ரிவியூ வரும்போதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீரியல் பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இந்த சீரியல் வந்து 800 எபிசோடை தாண்டி போயிட்டுருக்குன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சீரியல் வந்து ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்ன தான் செஞ்சாலும் நான் வாயை திறக்க மாட்டேன்னு ஒரு திமிர் பிடிச்ச ஒரு பொம்பளை. என்ன தான் நடந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்ன ஆனாலும் சரி, நான் வந்து பாரதி வாயால் உண்மையை கண்டுபிடிக்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு கூறு கட்டவன். ஐயோ சாமி, முடியலடா சாமி. நான் கூட ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, அந்த கண்ணாடி பாட்டியாவது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து ஆதிக்கிட்ட போய் சொன்னால் கூட பரவாயில்லைன்னு தான் நான் கூட இன்னைக்கு கூட பார்த்தேன் கைஸ். பாட்டி வேகமாக கிளம்புற ஒரு தோரணையை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் அப்பையும் இந்த பூமுட்டை வந்து என்ன செய்கிறா, ப்ளீஸ் பாட்டி, கடவுள் எனக்கு இருக்கார், கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பாட்டி ஒரே வார்த்தை சொல்லிடுச்சு, இந்த தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் போய் சொல்லலான்னு போனேன். நீ அடுத்த தடவை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன், ஓப்பனாக சொல்லிடுறேன்னு சொல்லிடுச்சு. அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரியா? சீக்கிரம் இந்த நாடகத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். நான் இதில் ஒரு லாஜிக்கே இல்லை கைஸ். புருஷனுக்காக இவ இருக்கிறேங்கிறா. அப்போ புருஷனுக்காக இருக்கிறே அப்படின்னா, புருஷன் இருக்கிறான்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேல்ல. அதாவது நினைவலைகளை அழித்து போயிட்டான் அப்படின்னோடனே 5 வருஷம் நீ பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, அந்த பாட்டியை வச்சுக்கிட்டு, அந்த லட்சுமி அம்மையை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தினியா இல்லையா? மனம் உனக்கு ஒரு தம்பி மாதிரி இருந்து குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே 5 வருஷம் நல்லா தானே வாழ்ந்தீங்க. என்ன குறையாவா வாழ்ந்தீங்க? நல்லா சந்தோஷமாக தானே வாழ்ந்தீங்க. அதே மாதிரி இப்பயும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. அந்த பாட்டி நறுக்குன்னு கேட்டுச்சு ஒரு வார்த்தை, நீங்கள் ஆடுற கண்ணாமூச்சி ஆடத்துக்கு அந்த 2 பொடுசுகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அது இந்த ஜென்மத்துக்கு தெரியுமா தெரியுதானே தெரியல, புரியுதா புரியலானே தெரியல. அறிவே இல்லைன்றுச்சு அந்த பாட்டியே சொல்லிடுச்சு, உனக்கு அறிவே இல்லை பாரதின்றுச்சு. ஆமாம் கேஸ், சும்மா ஒரு உண்மையை சொன்னால் செத்துருவான், உண்மையை சொன்னால் செத்துருவானே, இதில் என்ன லாஜிக் இருக்குது?
அந்த கூறுகட்ட டாக்டர் என்ன செய்கிறா, அது என்ன சொல்லிட்டு போயிருக்கு? எல்லா உண்மையும் சொன்ன டாக்டரு பாரதி வந்து உங்ககிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் சாகலாம் மாட்டீங்க, அது மித்ரா வந்து என்கிட்ட சொன்ன பொய்னால தான் சொன்னேன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு கூறுகட்ட பொம்பளை அதையும் சொல்லாமல் போயிடுச்சு. இவ என்னைக்கோ பிடிச்சி சொல்லியிருப்பா அந்த டாக்டர் அம்மா, நீங்கள் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, நீங்கள் எந்த உண்மையும் சொன்னீங்கன்னா ஆதி செத்துருவான்னு சொல்லி அதை கூட மித்ரா சொல்லி தான் அந்த டாக்டர் அம்மா சொல்லியிருக்கோம். ஆனால் அதை கூட அந்த டாக்டர் அம்மா சொல்லாமல் போயிடுச்சு. அதை இவ நம்பிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேன், ஆதிக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ஆதிக்கு ஏதாவது ஆயிரும், அந்த குற்ற உணர்ச்சியை நீ சாகடிச்சிடும், வாழ்நாள் ஃபுல்லாக நான் அதை நினச்சி நான் ஒரு வழியாயிருந்தேன்னு சொல்லிட்டு கூறுகட்டத்தனமாக இருந்தால் நம்ம என்ன தான் கேஸ் பண்ணுறது? சீரியல் பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்குது. நீ இன்றைக்கி நடந்த சீனை பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வந்திருக்குதுங்க, ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அந்த குழந்தைங்களே இதுக்கு 2 மிரட்டுதுங்க. யார்? இந்த பாட்டியும் இந்த நந்தினின்றவளும். மித்ரா வந்து அந்த சின்ன பையன் தான் என்னோடய பாரதி அந்த சின்ன பையனை தான் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ விடு மித்ரா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே அடுத்த சீன் அதைத்தான் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? இந்த குழந்தைங்க 2 பால் விளையாடிட்டு இருக்குது. சரி, பால் விளையாடுது. தமிழ் வந்து ரொம்ப நல்ல ஒரு பொறுப்பாக கரெக்டாக நடந்துக்கிறாப்புல, அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை கரெக்டாக நினைக்குது. இந்த பையன் சின்ன பையனில் விவரம் இல்லாமல் பண்ணுறதுனால எல்லாமே தப்பாகவே முடியுது. பாலை அடித்து விட்றாப்புல, ரூமுக்குள்ளே போயிடுது. பொறுப்பாக இருந்து அந்த பாலை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தா பிரச்சனையே இல்லைங்க. அங்கே போய் அந்த சென்ட் பாட்டில் எதுக்கு எடுக்கணும்? குழந்த தாங்க, யார் இல்லைன்னா சரியா? பொறுப்பாக இருக்கிற குழந்தைங்களும் இருக்குது இல்லையா? அப்போ அந்த சென்ட் பாட்டில் எடுத்து எதுக்கு ஓப்பன் பண்ணணும்? அடுத்தவங்க பொருளை எதுக்கு தொடணும்? முதல்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா பாரதி. அடுத்தவங்க பொருளை தொடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கணும்ல. இவன் போய் என்ன செய்கிறான்? போய் அந்த சென்ட் பாட்டில் எடுத்து எதுக்கு ஓப்பன் பண்ணணும்? ஓப்பன் பண்ணுறேன்ற பேரில் டொப்புன்னு கீழே போட்டு உடச்சிட்றாப்புல. அதோட விலை 1 லட்ச ரூபாயாம்மா. இந்த நந்தினி பக்கி அங்கேருந்து வேகமாக வந்து அதோட விலை 1 லட்ச ரூபா. நீ எதுக்குடா அதை கீழே போட்டு உடச்ச? அது எப்படா தெரியாமல் உடையும்? நீ தாண்டா எடுத்திருக்க. நீ எடுத்து பாலை எடுக்க வந்தேன் ஆண்டி அப்படின்னு சொன்னால், பால் எடுக்க வந்தேன்னா பாலை மட்டும்தான் எடுக்கணும். எதுக்குடா ரூமில் வந்து கண்ட பொருளையும் தொட்டுக்கிட்டு இருக்கிற, எல்லா பொருளையும் எதுக்கு தொட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையாங்க, கரெக்டாக இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? சரி, உடச்சிட்டான். உடச்ச உடனே காதை பிடிச்சி திருகிறாப்புல. மித்ராவும் வந்துடுறாப்புல. இவன் ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு ஒரு தடவை சொன்னால் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த பாரதி ஒரு தண்டமாக இருக்கிறா. இவனும் இந்த குட்டீஸுகளும் இந்த வீட்டில் தண்டமாக இருக்குதுங்க. இந்த 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த பெர்ஃப்யூம் நீயும் உங்கள் அம்மாவை வாங்கிடுவீங்களா, அதை செஞ்சுருவீங்களா, இதை செஞ்சுருவீங்களான்னு 2 பேரும் ஓவராக டைலாக் பேசுகிறாளுங்க. சரியா? உண்மை தெரிஞ்சால் நீங்கள் 2 பேர் தாடி வெளியே போகணும், அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் உண்மை தெரிஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 பக்கிகளும் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுவும் அந்த பாட்டி நேற்று பாரதி அடித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடு என்ன சொல்கிறது, பாரதி அடிச்சிட்டாங்க, அவளுக்கு தேவைதாங்க. அவள் வந்து அந்த பாட்டி கேட்குறதுல தப்பே இல்லை. உன்னைய நீயே ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற? கடவுள் வந்து ஒரு வாழ்க்கை தான் கொடுத்துருக்கான், அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது தான் கொடுத்துருக்கான். நீ இப்படி உன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு, அந்த குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் இப்படி எங்கள் ஜீவனை வாங்குற? நான் உண்மையை சொல்லிவிட்டு நான் செத்தே போயிடலான்னு சொல்லி அந்த பாட்டி ஒரு முடிவில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்சிடெண்ட் மூலிமா பாட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். சரியா? இதுக்கு மேலேயும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாடகம் பார்க்குறதுக்கே வெறுப்பாக போயிடும். சரியா? ஏதாவது ஒரு சைடு உடைங்கப்பா, சீரியலை உடைங்க. இனி என்ன நடக்கும்? இவன் போய் கண்ணை கசிக்கிட்டு நிற்கிறான். உடனே வந்து யாராவது வந்து என்னன்னு கேட்க வருவாங்க. உடனே மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும். உடனே வந்து பாரதியை சத்தம் போடுவாங்க. மறுபடியும் ஆதி வந்து வாயை திறக்காமல் அங்கிட்டு கீழே இருக்க கண்ணாடி கிளாஸ் எடுத்து கையை உடச்சி காயமாக்கிவார். இதே பொழப்புத்தனம் தான். ஓட்ட ரெக்கார்டையே ஓட்டுங்கடா, அரைச்ச மாவையே அரைங்கடா. சரியா? அவளுக்கு தேவைதாங்க. எனக்கு தெரிஞ்ச அவள் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வெளியில் போகிறது நாசுக்காக நல்லதுங்க. சரியா? ஆதி நல்லா இருக்கும்னு நினச்சான். அவன் நல்லா தான் இருக்கிறான். அவன் மித்ராவை கல்யாணம் பண்ணுறானோ பண்ணலையோ அது வேறு விஷயம். அந்த குழந்தைங்கள ஆரம்பத்துலேருந்து அதுதானே சொல்கிறேன். மித்ராவாலேயும் சுதாகர்னாலேயோ இல்லை அவங்க ஃபேமிலினாலேயோ அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கணும், நல்லகுடி நாச்சி, நம்ம கூமுட்டை பாரதி அவள் ரூமில் போட்டு அந்த பையனை சாத்தினா இல்லையா, அப்போயே குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவள் வெளியே போயிருக்கணும். சும்மா ஆதிக்காக இருக்கிறேன், ஆதிக்காக பார்க்குறேன், ஆதிக்காக செய்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு பறி கொடுத்துருவான்.
அதுதான் உண்மை. சரியா? நீ ஆதியவே போய் தொங்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா, நீ பெற்று வச்சிருக்க 2ம் பார்த்தேன்னா, அது அந்த மத்ரா கையால் ஒரு வழி ஆயிருவாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். நீ இப்பயே நீ இந்த இந்த லூசு பைக்கு ஒரு முடிவு எடுக்கலேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க தான் இன்னும் சிக்கி சின்னாபின்னமாகுங்க. உயிரை வாங்குறாங்க. ஒரு இடத்துலையாவது உண்மையை உடச்சி பேசுவோம் அப்போது. அதை பாட்டியே இன்னைக்கு எபிசோட்லேயே சொல்லிடுச்சு பாட்டி. உங்ககிட்ட இந்த ஒரே விஷயத்தை பேசி பேசி எனக்கு சடிஞ்சு போச்சு, சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியே வெறுப்பாகி போச்சு. பாட்டி மட்டும் வெறுப்பாகலை, இந்த சீரியல் பார்க்குறவங்க எல்லாருமே வெறுப்பில் தான் இருக்காங்க. சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? அப்புறம் மற்ற சீரியலை பொறுத்தளவு கார்த்திகை தீபம் நம்ம யார் சந்திரா மாட்டிக்கிட்டாலாட்ருக்குது. யார் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட நீ மறுபடியும் மாட்ட போகிறாளாமா. பொங்கல் அன்னைக்கு நம்ம சிவனாண்டியோட கொண்டாடிக்கிட்டு இருப்பாளாட்ருக்குது. நம்ம கார்த்தி சந்திராவுக்கு நல்லா ஆபம் வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ தான் கதை கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதே பாணிலேயே கொண்டு போயிருங்க. சரியா? அப்புறம் வாரிசு சீரியல் அது சொல்லவே இல்லை, சொல்லவே வேண்டாம். சூப்பர் 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 சூப்பர். அதுக்கப்புறம் வேறு என்ன, கெட்டி மேளம் ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னமோ மூஞ்சியெல்லாம் மாற்றுறாங்களாமா மகேஷ். இனிமேல் அஞ்சலியோட ஆட்டம் ஒரு சீன் தான் வைப்பாங்க. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. என்ன நடக்குன்னா, ஜூஸில் வந்து எதையா கலந்து கொடுத்துருப்பா. இவன் வந்து உளர்னோடனே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாப்புல உங்கள் அப்பான்னு சொல்லி சொல்கிறாப்புல. இவ போய் பார்க்குறா. அந்த ஒரு சீனுக்காக அஞ்சலியோட ஆட்டம் ஆரம்பமா. என்ன ஆட்டம் ஆரம்பம்? போகிற ஆட்டம் ஆரம்பம் கிடையாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்ன, அண்ணா சீரியலில் ஒரே ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்ற முடிவுலையே ஓடிட்டுருக்குறாங்க சீரியல். வெறுவாயிலே உழவு ஓட்டுற மாதிரி இருக்குது. சரியா? சீக்கிரம் ஒரு கண்டென்ட்டுக்கு வாங்கப்பா, முடியல எங்களால். அப்புறம் வீரா சீரியலில் தேவையில்லாத சண்டை மாறனுக்கும் வீராவுக்கும். சாருவோட பேர் வந்து மதுவாமா. இதில் வந்து வீரா சீரியலில் வந்து மதுன்ற கேரக்டர் நடிக்கிற அப்படியாட்டிருக்குது. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட சீரியல் எல்லாத்துலேயுமே ரிவ்யூ பண்ணிட்டேன். இப்போ அண்ணாமலை குடும்பம் ஓடிட்டு இருக்குது. அவ்வளோதான். நீ வேறு என்ன, உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் வேஸ்ட் கைஸ். சீக்கிரம் அந்த சீரியலை முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாகை சூடவான்னு ஒன்று வருது இல்லையா, அதை அந்த டயத்தில் போட்டு விட்டுடலாம், வேலை முடிஞ்சது. ஓகே கேஸ், நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன, அவ்வளோதான். பாய்.